நம்ம 10 நிமிஷத்துல ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அதிக பொருட்களே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை, ரவை, மைதா இருந்தா போதுங்க. ரொம்ப சூப்பரா இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு மைதா மாவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சமையல் எண்ணெயை லேசான சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. எடுத்ததுமே தண்ணி சேர்க்க வேண்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி கையில் பிடிச்சு பாருங்கள். மாவு பிடிக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது நீங்கள் அதிகமான தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்போ இந்த ஸ்நாக்ஸ் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1.5 கப்பு மைதா மாவுக்கு எனக்கு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நீங்கள் மாவு பிசைஞ்சு அதிக நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க. மாவு பிசைஞ்சதுமே உடனே கொண்டு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்நாக்ஸுக்காக சுகர் சிரப்பு தயார் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை சர்க்கரையை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை நல்லா கலந்து கொடுத்துருங்க. சுகர் சிரப்பு கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. லேசாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் 4 ஏலக்காவை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஏலக்காய் சேர்ந்து இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் சிரப் எடுத்து கையில் தொட்டு பாருங்கள். கம்பி பதம் இல்லாமல் நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குது. கம்பி பதமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்குள்ளே சுகர் சிரப்பெல்லாம் இறங்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையில் நீங்கள் சுகர் சிரப்பை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விரிசல் விழுகாமல் இருக்கும். மைதா மாவில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவை நல்லாவே பிசைஞ்சாச்சு பாருங்கள். கையில் எடுத்து காட்டுறேன். மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம். இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் நான் ரவுண்டாக கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதனால் ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாவு உருண்டையாக நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் மாவை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு தேய்க்கும் போது விரிசல் விழுகாத அளவுக்கு இருக்கும். இப்போ மாவு எல்லாமே இந்த மாதிரி உருண்டையாக தயார் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. மைதா மாவு ரொம்ப தூவக்கூடாது. இந்த மாதிரி லேசாக அப்படி தூவி விட்டுட்டு தயார் பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டையில எடுத்து வச்சுட்டு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு தேய்க்கும் போது ரொம்ப கனமாக தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் உள்ளெல்லாம் உங்களுக்கு வேகாமல் அப்படி மாவாட்டம் இருக்கும். அதனால இந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவை நல்லா லேசாகவே தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரே சைஸில் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா மாவை நீங்கள் எடுத்துருங்க. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்பவுமே உருண்டையை திரட்டிட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்ய பயன்படுத்தலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து இந்த மாவை ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக கோடு போட்டுக்கோங்க. மாவு முழுவதுமே இந்த மாதிரி நீங்கள் கோடு போடாமல் மேலேயும் கீழேயும் பாதி அளவுக்கு விட்டுட்டு நடுப்பகுதியை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கோடுகளாக போட்டு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் செய்யும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ண மாவு சுற்றிலுமே இந்த மாதிரி லேசாக தண்ணி அப்ளை பண்ணி விட்டுட்டு பூர்ண கொலக்கட்டை எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த ஓரங்களை இந்த மாதிரி விரல்னால இப்படி அழுத்தி விட்டுருங்க. அப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு பிரியாமல் வரும். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பொரிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்ததுமே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாவோட ஓரத்தை
மட்டும் நீங்கள் நல்லா விரல் வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கல உங்களுக்கு கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே தயார் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொரிச்செடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு மாவாக எடுத்து இப்படி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாமல் 2 செகண்ட் விட்டுட்டு தானாக மேலே எலும்பி வந்ததுமே இந்த மாதிரி கரண்டி போட்டு திருப்பி விட்டுருங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். இப்போ இந்த ஸ்நாக்ஸை இந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டுட்டு எண்ணெயை வடித்து வெளியில் எடுத்துருங்க. எடுத்ததுமே உடனே சுகர் சிரப்பில் அப்படியே இந்த ஸ்நாக்ஸை சேர்த்துருங்க. சுகர் சிரப்பு சூடாக இருக்கக்கூடாதுங்க. பொரிச்சு எடுத்துருக்க அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் சூடாக இருக்கும்போதே அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. அப்போ தான் இந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த ஸ்நாக்ஸுக்குள்ளே இறங்கி உங்களுக்கு சாப்பிடும்போது வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாகவும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப்பில் சேர்த்த இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு 2லேருந்து 3 டைம் இப்படி திருப்பி விட்டு உடனே நீங்கள் சுகர் சிரப்லேருந்து வெளியில் எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா இந்த சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மைதா, ரவை, சர்க்கரையை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.